மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in the heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in the earth as it is in the heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debtors as we forgive your debtors. வசனம் 13. எங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us into the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory ever. Amen. நேற்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பைபிள் படிக்கல. ஏன்னா சாபத்தை ஃபுல்லாக ஒளியாக இது பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு நோக்கத்தில் தான் அதெல்லாம் பண்ணாமல் ஃபுல்லாக ரெஸ்ட்டு. கடவுள் 5 நாளில் 6 நாளில் உலகத்தை படைச்சிட்டு 7ஆம் நாள் அவர் ரெஸ்ட் எடுப்பார்ன்றது. நம்ம உலகத்தில் வேலை செஞ்சுட்டு அதனால் ரெஸ்ட் எடுக்கிறோங்கிறத நான் அதை நினச்சி அதை செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று சர்ச்சில் நான் சொல்லி கொடுத்தானா உதவி யாராக இருந்தாலும் பிரசிடென்ட் சுந்தரராஜ் சொன்னார், அவன் நம்மளுடைய பணத்தை அடிச்சுட்டு போகிறவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. அவனுக்கு உதவி செய்ய போய் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி உனக்கு உதவி செய். அந்த உதவி நிமித்தம் அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம உயிருக்கே ஆபத்தானாலும் சரி உதவி செய்கிறது கடவுளே நேராக அவங்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொன்றுன்றதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க சர்ச்சில். எல்எஸ் கோரமில். அதேமாதிரி நேற்று அமெரிக்காவில் இருந்தோம், கனடாவில் இருந்தோம். சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க யங்ஸ். அமெரிக்கா போயிருந்தவங்களாம், அமெரிக்கா போனவங்களும் கப்புள்ஸாக வந்தாங்க. பேபி ஒன்று, பாய் பேபி நேரில் பார்த்தேன். போன 25 டிசம்பரில் பிறந்த குழந்தை, இன்னும் ஒரு வயசு ஃபினிஷ்ட் ஆகலை. அம்மா வயிற்றில் இருக்கும்போது அது ஒரு 10 மாதமாக சுமந்துருப்பாங்க. அது ஃபினிஷ் ஆகிருக்கும் ஒரு. அதை கணக்கில் போட மாட்டாங்களே இந்த உலகத்தில். அந்த மாதிரி அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் புதுசாக போயிருந்த கல்யாணம் பண்ணி போயிருந்த தம்பதி கனடா போயிருந்த அவங்களும் வந்திருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்மஸை இங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. சில நல்ல காரியங்களும் செய்து முடிச்சுட்டு போகலாம். அவங்க தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை, பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும். கிறிஸ்மஸ் அங்கே ரொம்ப குளிர், பனி அதிகமாக பெய்யும். அது இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக பெய்யுன்றதை வச்சு வந்திருக்காங்க. அவங்க கூட பேசலை. ஏன்னா நான் போய் பாத்ரூமில் போய் வாஷ் பண்ணிவிட்டு கை சுத்தமாக வச்சுட்டு அவங்க கூட பேசலாம் வரும்போது யாருமே இல்லை. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்எஸ்கான் அட்டன் பண்ண போயாச்சு. இன்றைக்கி படிக்க போகிற வசனம் பார்த்திங்கன்னா உபாகமம் 1ஆம் அதிகாரம். இதை படித்து முடித்ததுக்கப்புறம் தான் ஜோஸ்பா வரும். நான் நினச்சேன் ஜோஸ்பா முன்னாடியே வந்துடும், என்ன ஆகும்போதுக்கு அடுத்தது அப்படின்னு நினச்சேன். அது ஏன் அப்படி எனக்கு தோணுச்சுன்னா, எத்தனை பேர் உள்ளே போனாங்க, எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வந்த பேர் எத்தனை பேர் உள்ளே என்ட்ரு ஆனாங்க. 20 வயசு 19 வயசு இருக்கவங்களாம் என்ட்ரு ஆகியிருக்காங்க. ஆனால் கடவுள் சொல்லுவாராங்க ஜோஸ்வாவும் காலேப் மட்டும்தான் உள்ளே போயிருப்பார்னு. அதில் இன்னும் டீப்பான பார்க்கும்போது இவ்வளோ பேர் போயிருக்காங்க உள்ளே.
இது தெரிய வந்தது. சரி, இந்த உபாகம் படிக்கும்போது இன்னும் நம்மளுக்கு தெரிய வரும். உபாகமம் 1ஆம் அதிகாரம், டியூட்ரானமி 1st chapter, verse 1. சேயீர் மலை வழியாய் ஒப்ரோவுக்கும் 16 நாள் பிரயாணம் தூரத்தில் உள்ள காதேஸ் பரானாவிலிருந்து. Those be the word which Moses speak unto all Israel, and this side and Jordan in the wilderness, in the plain over against the Red Sea. But when Pirena and Tepel and the Lebanon and Azar and Dizab. வசனம் 2. சுப்புவுக்கும் எதிராகவும் பாரானுக்கும் தொப்போலுக்கும் லோபானுக்கும் அஸ்தரோத்துக்கும் திசகாப்புக்கும் நடுவாக இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமான வெளிகளிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர்கள் எல்லோரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன. There are the 11 days and journey from the Herb by the way from mountain Seir unto the Kadesherama. வசனம் 3. எஸ்போனிலே குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகேனையும் எத்திரேயனின் அருகே அஸ்திராத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவனாகிய ஒக்கோ என்பவனையும் மோசே முறியடித்த பின்பு. And it come to pass in the 14th year, in the 11th month, and the first day of the month, that the Moses speak unto the children of the Israel according unto all that the Lord and give him in the commandments unto them. வசனம் 4. 40ஆம் வருஷம் 16ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்குச் சொன்னான். After the Hadden slain Shinar and the king of the Amorites, which the devil in the Asban, and Og is the king of the Bashan, which and devil at Astroth in the Ede. வசனம் 5. யோர்தானுக்கு இப்புறத்திலே மோவாபின் தேசத்திலே மோசே அந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி. And this said and Jordan in the Lord of the Moab, land of the Moab, began Moses to the declare these laws of saying. வசனம் 6. ஓராப்பிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னதாவது என்னவென்றால், நீங்கள் இந்த மலைக்கு அருகே தங்கியிருந்து போதும், the Lord your God speak unto you in the Herbe, saying, He have the dwelt long in this mountain. வசனம் 7. நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசைகளிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்திற்கு லீபனோனிற்கும் ஐப்பிரத்திற்கும் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். Then you and take your the journey and go to the mountain of the Amorites, and unto all the place height turn unto in the plain in the hill and the world, and in the south and the by seaside to the land of the
Canaanites and the Lebanon, unto the Lebanon, unto the great river, the river of Ethiopias. வசனம் 8. இதோ அந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிகளுக்கும் ஆணையிட்டு கொடுத்த எந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். Behold, I have the set in the land of before you. Go in the possess the land which is the Lord sware unto your father Abraham, Isaac, and Jacob to give unto them and to their seed after them. வசனம் 9. அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தையே தாங்கக்கூடாது. And I speak unto the time, saying, I am not able to bear you myself alone. வசனம் 10. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளிலே நீங்கள் வானத்துக்கும் நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருப்பீர்கள். The land your God had the multiplied you and behold, you are this day as the stars of the heaven for the multitude. வசனம் 11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பெருகிலும் 1000 மடங்கு இருக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லினபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord God of your fathers make you thousands times so many more as you are, and bless you as he had promised you. வசனம் 12. உங்கள் வார்த்தையே பிரயாசத்தையும் வளங்களையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? How can I myself alone bear you the cumbrance and you brand and your stuff. வசனம் 13. நான் உங்களுக்கு அதிபதிகளையும் ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பேர் பெற்ற மனிதர்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். Take you wish man and understanding and can now among your tribes, and I will make them rule over you. வசனம் 14. நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக நீர் செய்யச் சொன்ன காரியம் நல்லதென்றீர்கள். And I answered me and said that thing which thou hast spoken is good for use to do. வசனம் 15. ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதர்களாகிய உங்கள் கோத்திரங்களில் வம்சத்தார்களையும் தெரிந்து கொண்டு அவர்களை உங்களுக்கு தலைவரமாகும்படி 1000 பேருக்கும் அதிபதிகளாகும், 100 பேர்களுக்கும் அதிபதிகளாகும், 50 பேருக்கும் அதிபதிகளாகும், 10 பேர்களுக்கு அதிபதிகளாகும் உங்கள் கோத்திரங்களை அதிகாரிகளுமாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். So I took the chief of your tribes, Ishman and Canau, and made them head over you, captains over thousands, and captains over hundreds, and captains over fifties, and captains over tens, and officers among your tribes. வசனம் 16. அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளையும் நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியச்சியங்களை கேட்டு இரு பட்சங்களாகிய உங்கள் சகோதரர்களுக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். And I charged you judge at the time, saying, hear the cause. But when your brethren and judge right thusly, but when every man and his brother and the stronger that is with him. வசனம் 17. நியாயத்திலே முகதட்சணியம் பாராமல்
பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுகிறீர்களாக. நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதையே கேட்பேன் என்று சொல்லி. Ye shall not respect person is judgment, but ye shall hear in the smallest will, as the great. Ye shall not be afraid of the space of man, for the judgment is God, and the curse that is to her you the break it unto me, and I will haunt it. வசனம் 18. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன். And I command and you at that time all the things which he shall do. வசனம் 19. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேப்பை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியர் மலை நாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட இந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழியே போவதும் நடந்து வந்து காதேஸ் பிரமாணவெளியில் சேர்ந்தோம். And when he departed from Herb, he went through God, all that great and tribe wilderness which shall be the way of the mountain of the Amorites, as the Lord our God commandments as, and we come to Kades Barnea. வசனம் 20. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலை மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். And I say unto you, ye are come unto the mountain of the Amorites, which the Lord and your God do give unto yours. வசனம் 21. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்து இருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றான். Behold, the Lord thy God hath set the land before thee. Go up unto possess the land God and thy fathers said unto thee, for not an natural discourser. வசனம் 22. அப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து, நமக்காக இந்த தேசத்தை சுதந்தரிப்பவர்களுக்காகவும் நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்றும் நமக்கு மறுச்செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்பாக மனிதர்களை அனுப்புவோம் என்றீர்கள். And he come near unto me every one of you, and said, we will send men and before you, and they shall search you out the land, and bring you word again by what we must go up, and into that what cities we shall come. வசனம் 23. அது எனக்கு நன்றாக கண்டது. கோத்திரத்திற்கும் ஒருவனாக 12 மனிதரை தேர்ந்தெடுத்து அனுப்பினேன். And the saying plays in me will, and I took 12 me of you, one of the tribe. வசனம் 24. அவர்கள் புறப்பட்டு மலைகளிலே ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து, and the tribe and went up into the mountain and come unto the valley of the Escol and scried out. வசனம் 25. தேசத்து காணிகள்
சிலவற்றையே நாங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு நம்மில் இடத்தில் வந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்திலே சொன்னார்கள். And they took up the fruit of the land in the ants and the brugger. It dawned unto use and true use Lord again, and said, It is God, land which the land or God do give use. வசனம் 26. அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து notwithstanding you would not go up, but rebelled against in the commandments of the Lord your God. வசனம் 27. உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்முடைய அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கைகளில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். And he murmured in your tents and said, and because the Lord and hated use, he hate and forgot use for out of the lands and Egypt, to deliver you into the hand of the Amorites to destroy you. வசனம் 28. நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவர்களும் வானத்தை அளவு மதில்களுமா இருக்கிறதென்றும் எண்ணீரின் புத்திரர்களையும் அங்கே கண்டோம் என்று நம்முடைய சகோதரர்கள் சொல்லி நம்முடைய இதயத்தையே கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். Whither shall we go up? Our brethren have the discussed her heart and saying, the people is greater and taller than we, and cities and great and world up to the heaven. And moreover, we have seen the sons of the Achaemestri. வசனம் 29. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். Then I said unto you, dread not, neither be afraid of them. வசனம் 30. உங்களுக்கு முன் சொல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்திலே செய்து வந்த போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord your God which go before you is Shalom for you according to Shalom that he died for you in Egypt before you eyes. வசனம் 31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்து வழியிலே எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சுமந்து கொண்டு வந்ததை காண்பீர்கள். And in wilderness wherein thou hast said how that the Lord my God bear thee as a man doth bear his son in all the way that he went until you come into this place. வசனம் 32. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாலை மிருங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் he hid in these things, he did not believe the Lord your God. வசனம் 33. இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும்
உங்களுக்கு முன் சென்றாரே, அப்படியிருந்தும் இந்த காரியத்திலே நீங்கள் அவரை விசுவாசியாமற்று போனீர்கள். Who went in the way before you? Do search you out of place pits. You are then in the fire, by right to show he by went you should go, and in the cold by day. வசனம் 34. ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டார். And the land heard the voice of your word, and was wroth and shower, saying. வசனம் 35. உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியார்கள் மனிதரால் ஒருவரும் காண்பதில்லை என்று. Surely there shall not one those men of these evil generations see the good land which I swore to give unto you fathers. வசனம் 36. எப்போனியன் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். கர்த்தர் உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் நிமித்தம் வந்த தேசத்தை அவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு, Save the Caleb, the sons of the Jephunneh. He shall see it, and him will I give the land that he had trepidation of, and the children of, because he had early followed the Lord. வசனம் 37. அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேலும் கோபம் கொண்டு நீயும் அதிலே பிரவேசிப்பதில்லை. Also the Lord was angry with me for your speak, saying, Thou sure shalt not go in inheritance. வசனம் 38. உனக்கு முன்பாக நிற்க நூனின் குமாரனாகிய யோசுவா அதிலே பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக்க பங்கிடுவான். But Joshua the sons of Nun it stand before thee, he shall go in ignorance him, for shall and cause Israel of the inherit it. வசனம் 39. கொள்ளை யாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்த நாளிலே நம்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதிலே பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்த நாளிலே நம்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதிலே பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். More ever your little ones which he said should be pray, and your children which in that day had no knowledge, but when good and evil they shall go in it, and unto them will I give it, and they shall possess it. வசனம் 40. நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். But as for ye turn you and take your journey into the wilderness by the way of the Red Sea. வசனம் எப்படி கடவுள் எப்படி கோவப்படுறார். அவருடைய வார்த்தையை கேட்காம அவங்க அந்த
எப்படி சொல்கிறது, அந்த தேசத்தில் உள்ளே என்ட்ராகாமல் அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்க ஜனங்கள், அங்கே இருக்க மதில் சுவர்கள் எல்லாமே பெருசாக இருக்குது, நாங்கள் உள்ளே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிடிவாதத்தில் நிற்கும் போது அவங்க குழந்தைங்க மட்டும் தான் உள்ளே போவாங்கன்னு கடவுள் சொல்கிறாரு. கடவுள் சொல்கிறாரு இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு இப்போ எனக்கு கூட உணர்த்துறாரு. இந்த இந்தியாவில் இருக்க வேணாம், நீ போய் அந்த ஆமேஷ் அந்த பீப்புள் கூட இரு அப்படின்னு எனக்கு உணர்த்துறாரு. அந்த மாதிரி கடவுள் வந்து இஸ்ரேல் இன்னும் ஒரு தேசத்தை தகப்பன் அவங்களுக்கு அவங்க 4 ஃபாதர்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தார், அவங்களோட இடம் தான் அது, அந்த இடத்துக்கு உங்களுக்கு நான் கூப்பிட்டுட்டு போகிறேன்றாரு. ஆனால் இவங்க நம்ப மாட்டுறாங்க. அங்கே மக்கள் பெரிய பெரிய ஜெயின்ஸ் மாதிரி இருக்காங்க, ராட்சசர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடவுள்லாம் சொல்கிறாரு, உங்கள் குழந்தைங்க மட்டும் தான், அவங்க நன்மை தீமையே அவங்களுக்கு தெரியாது, அவங்கள மட்டும் தான் உள்ளே கொண்டு போகணும், உங்களெல்லாம் நீங்கள் திருப்பி ரெட்சிக்கே போயிருங்க அப்படின்றாரு, செங்கடலுக்கே போயிருங்க அப்படின்றார் கடவுள். உங்களை அங்கேருந்து எகிப்து தேசத்துலேருந்து கொண்டு வந்து உங்களை இங்கே கொள்ளை பொருளாக கொண்டுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். அவர் சொல்கிறாருன்னா அதை நம்ம செய்யணும். அதில் நன்மை இருக்கா தீமை இருக்காலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதுதான் அதில் சொல்கிறார். நீங்கள் திரும்பி கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியே வனாந்திரத்திற்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். பட் ஆஸ் ஃபார் யூ டர்ன் யூ and take your journey into the wilderness by the way of the Red Sea. வசனம் 41. அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி, நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்து கொண்டு மலையின் மேலே ஏறி ஆயத்தமாயிருங்கள். They answered and said unto me, We have sinned against the Lord. We will go up and fight according to all the Lord and our God commandments us. And when he had gathered and every man his weapons of a war, he was ready to go up and in the hill. 42. அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். And the Lord said unto me, Say unto them, Go not up, neither forward, for I am not among you, lest he be smitten before your enemies. வசனம் 43. அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களே சேவை கொடாமல் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாகி துணிந்து மலையின் மேலே ஏறினீர்கள். So I speak unto you, and ye would not hear, but and rebelled against the commandments of the Lord, and went some putshly up unto the hill. வசனம் 44. அந்த மலையின் மேலே குடியிருந்த எமோரியர்கள் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்த தேனீகள் துரத்துகிறதும் போல உங்கள் சேயீர் தொடங்கி ஹோர் மட்டும் முறியடித்தார்கள். And the Amorites which dwell in the mountain come out against you and closed you as we do, and destroyed you in Seir, even unto Hermon. வசனம் 45. நீங்கள் திரும்பி வந்த கர்த்தருடைய சமூகத்தின் அழுகாதீர்கள், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. And you return and weep before the Lord, but the Lord will not hearken and your voice, nor you give ear into you. வசனம் 46. அப்படி
காதேசிலே தங்கி அங்கேயே வெகுநாள் இருந்தீர்கள். So he harbored in Kadesh many days according unto the days that he abided there. அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது செய்யணும். எனக்கு தோணுதுன்னா ஒரு விஷயம் எனக்கு உணர்த்துறாருன்னா அதுக்காக தான். இந்த ஊர் மக்கள் வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சு தான் எனக்கு இது என்ன அறியாமலே நான் கடவுளுடைய இந்த ஆமிஷ் பீப்புள் அமெரிக்காவில் இருக்காங்க, டச் பீப்புள், அவங்க டச் மக்கள், அந்த மக்கள் இடத்துல போய் நீ வாழு, இனி வர காலங்கள் இப்படி இருக்கும் கஷ்டங்களா அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. சொல்லாமல் உணர்த்தினார். நான் அறியாமலே அதை தேடுறேன். இந்த மக்கள் தான் நல்லவங்க இந்த உலகத்தில் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மக்கள் அப்படி நான் வாழணும், இதுதான் என்னுடைய நோக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை முடித்து இதில் இன்னும் வரும். இந்த டியூட்ரானிமியில் நிறையா போட்டிருப்பார் கடவுள். கடவுள் சொல்கிறது வார்த்தையை கேட்டுட்டோன்னா வாழ்க்கையில் நம்ம நன்மை தீமை நம்ம பார்ப்போம். பிள்ளைங்க எப்படி நல்லா இருக்கணும்னு. ஆனால் கடவுள் சொல்கிற நன்மை தீமை நான் பார்க்குறேன், நான் சொல்கிறது நீ செய் அப்படின்றாரு. உனக்கு நான் நல்லதான் கொடுப்பேன்றாரு. அதை நம்பாமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படி போயிடுறாங்க. அவங்க பிள்ளைங்களாம் நுனியின் குமாரனும் ஆகிய யோசுவா, காலேப், இவங்க 2 பேரும் மட்டும்தான் உள்ளே போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து அவங்க குழந்தைங்கள்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்களாம் ப்ளெஸ் பண்ணுறது அவங்க குழந்தைங்க தான் சுதந்திரிப்பாங்க. பங்கிட்டு கொடுப்பார் யோசுவா அப்படின்லாம் சொல்கிறார். இதுதான் அதில் சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டியூட்ரானமி 2 படிக்கணும்.